வீட்டுக்கே வரதில்லைன்னு சொல்லிட்டு அப்பச்சியும் அம்மச்சியும் புலம்பிகிட்டே இருந்தாங்க. அதனால் முன்னாடி நாளே கால் பண்ணி நான் நாளைக்கு வரேன், எனக்கு களியும் கருவாட்டு குழம்பும் செஞ்சுத்தாங்க அப்படின்ட்டு மெனுவை சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு. சரிவா நீ செஞ்சால் போகுது அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு 2-3 கத்திரிக்காய் வந்து வீட்டு செடியிலேயே இருந்துச்சு. அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா தோப்பில் இருக்கோம் அப்படின்னு கால் பண்ணாங்க. சரி கொண்டு போன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நானும் தோப்புக்கே போயிட்டேன். நான் வந்திருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூடயே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் வந்த உடனே சீக்கிரமாக சின்ன வெங்காயம் எல்லாம் தொளிச்சுட்டு மிளகா ஆட்டி குழம்பு வதக்கி விடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே போய் நானும் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அம்மச்சி வந்து பெருசாக மசாலா பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, சிம்பிளாக தான் செய்வாங்க. ஆனால் டேஸ்ட் மட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுமே உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி புளியை வந்து கரைச்சி அதோட தண்ணியும் இது கூடயே சேர்த்துட்டாங்க. ஃபைனலி கருவாடியும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி. எங்கள் அம்மச்சி பேசுகிறத நீங்களே கேளுங்க. இந்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் சொல்லியே தரல, அவங்க எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னே தெரியல. எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா அப்பச்சி மறுபடியும் தோப்புக்குள்ளே போயிட்டு கீழே விழுந்திருக்க பாக்குக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் களிக்கின்றதுக்கு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு இருந்தாங்க. கடைசியாக களியும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக இது எதுவுமே ஷூட் பண்ணல. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் வந்து டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் அப்பச்சியோட புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு வாழையில் அறுத்துட்டு வந்து களியும் கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்டா அடடடா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.